எல்லாருமே வைரலா ஒரு வீடியோ பார்த்துருக்கு. ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு பெரியவரை வந்து தள்ளும் போது அவருக்கு அவ்வளோ ஒரு கோவ உணர்ச்சி வருது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஈவெண்ட்ல வெளியே வந்துருக்கும் போது ஒரு பவுன்சர் வந்து பை மிஸ்டேக் அவர் கையை பிடிக்கிறார், ஒரு தொண்டரோட கையை பிடிக்கிறார். அவர் வழியில வந்து லைட்டா அப்படின்றாரு. ஒரு பார்வை தான் அந்த கோவத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டில் ஆயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தீங்க விஜய் அவர்களை நேரில்? நம்ம மெம்பர் 2025 ஆனாலும் செங்கோட்டையன் சார் வந்து இணைஞ்சார் நவம்பர் 27, 2025. அப்போ தான் முதல் வாய்ப்பு கிடச்சிது தளபதியை பார்க்கறதுக்கு. அப்போ தான் டேரெக்டாக பேசுகிறேன். ஃபைனல் ரவுண்டில் தளபதியை பார்க்கும்போது தான் இட் வாஸ் ஐ ஓப்பனர் ஃபார் மை செல்ஃப். மக்கள் நம்மளை ரொம்ப நம்பியிருக்காங்க, அவங்கள நம்பலாம் இல்லை அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்னன்னா இப்படி கேட்டீங்களே. மக்களை இன்னும் அதிகமாக சந்திக்கணும்ன்ட்டு அவர் விரும்புகிறாரு. நம்மகிட்டயே சொல்கிறாரு, என்னை ஏன் வந்து இப்படியே வச்சுருக்கீங்க, நான் போய் சந்திக்கணும் மக்களை அப்படின்னு அவர் ரொம்ப டீப்பாக விரும்புகிறார். ஸோ அதை வந்து தடுக்கும்போது அவருக்கும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா. அவரே சொல்கிறாரு மக்களை பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பெர்மிஷன் கேட்குறோம், பட் அவங்க தரமாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேல எடப்பாடி சார் வரும், அவங்களுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறாங்க? அவங்க வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகும். நம்ம ஒரு வெப்சைட் tvk.com ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து இஷ்யூஸை வந்து ரிப்போர்ட் பண்ணணும், நம்ம பண்ணணுமா இல்லையான்றது ட்ராக் பண்ணணும், பப்ளிக் ட்ராக் பண்ணலாம் அது. ஸோ அதுக்காக தான் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ். ஓகே, சரி சரி சரி. ஒருத்தர் வந்து நம்ம ஆர்டிகல் பார்த்துட்டு படிச்சுட்டு வந்தார். வந்து தம்பி ஓனர் கூப்பிடுப்பா அப்படின்னா சரிங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கை காலம் வந்து உட்கார சொல்லுங்க சார் அப்படின்னு. இல்லைப்பா தம்பி ஓனரை கூப்பிடுப்பா அப்படின்னு. இல்லை நான் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் ஷாக் ஆகிட்டாங்க. லேண்ட் கிராபிங் வந்து நம்மளை வந்து தாக்குறாங்க. நம்மளை தாக்குனாலும் பரவாயில்ல, நம்ம அனிமல்ஸை தாக்குறாங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப மனசளவாக ரொம்ப பாதிக்கப்பட்டோம் நம்ம. தி ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழக தேர்தல் களம் வந்து பரபரப்பா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த டைம்ல வந்துட்டு நம்ம வேட்பாளர்களை சந்திக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஸ்டுடியோல உட்காந்து நிறைய பேருக்கு நம்ம வந்துட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்ப வேட்பாளர்களை அவங்க களத்திற்கே போய் மீட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால அவங்களை பார்க்க தான் வந்திருக்கிறோம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த வேட்பாளர் வந்து அண்ணா நகர் தொகுதியில நிற்கக்கூடிய தவேகாவின் வேட்பாளர் வி.கே. ராம்குமார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய ப்ரொஃபைல படிக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே வந்து வித்தியாசமா இருந்தது. என்ன குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஐடி எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் அந்த ஐடி கம்பெனில இருந்து வெளில வந்து மாடு வளத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்ப அதுல இருந்து இப்ப வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து ஈடுபட போறாரு அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அண்ணா நகர்ல இருக்கிற டிவிகே சார்பில் வந்து நிற்கக்கூடிய வி.கே. ராம்குமார் அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரோட மாட்டுப்பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். அவரை மீட் பண்ணலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எலெக்ஷன் வேலையெல்லாம் வந்துட்டு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா நான் வந்து இன்னைக்கு உங்களை சந்திக்க போற இடம் கொஞ்சம் வித்தியாசமான இடம். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் நாங்க நிறைய பார்க்க ஆரம்பிச்சப்பதான் ஒரு ஆர்டிகல் கிடைச்சிச்சு. அந்த ஆர்டிகல்ல நீங்க வந்து இந்த மாதிரி மாடு வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க. கடந்த கிட்டத்தட்ட வந்துட்டு 15 இயர்ஸா அதுல இருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆனா நீங்க வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஓகே, சரி சரி சரி. ஓகே, நீங்க வந்து ஒரு ஐடில இருந்த ஒரு எம்ப்ளாயி இல்லையா? ஐடி துறையில இருந்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகே, அதெல்லாம் தாண்டி இப்ப எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்துட்டு அண்ணா நகர்ல நிக்க போறீங்க. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஐடி, அதுக்கப்புறம் மாடு வளர்ப்பு அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணீங்க, என்ன படிச்சீங்க, எப்படி வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்கிறதுல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே நம்ம அண்ணா நகர் தான். படித்த ஸ்கூல் இங்கே யூனியன் கிறிஸ்டியன் ஸ்கூல் ஷேட்பேட்டில். காலேஜ் வந்து இன்ஜினியரிங் வந்து ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே ஆவடி பக்கத்தில். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு 1 இயர் படிச்சுட்டு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணேன். தென் அந்த காலிங் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே வந்து ஐ ஹேவ் டு கெட் பேக்ன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து 2005 அங்கேருந்து வந்தப்பறம் பிட்வீன் 2005 to 2019 என்னோட ப்ரொஃபஷனல் கேரியர் லைஃப் இருந்துச்சுங்க. எஸ்ஏபியில் இருந்தேன். So work for different companies like Kodak, Xerox, DXC, HP and also Daimler Benz, Germany. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே 2010ல சில விஷயங்கள் நடந்தப்புறம் இது மேல ஒரு ஈடுபாடு எப்பவுமே இருந்தது சின்ன வயசுல இருந்து. பட் என்னோட டைரக்ட் பார்வையில வந்து 2010ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2-3 மாடல் இருந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 60-65 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே, 65 பேர். ஆமா இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க நீங்க ஆக்சுவலா உங்களோட ஜர்னியை. பாலிடிக்ஸ் மேல ஏன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடு மாறணும்னு நினைக்கிறோம். நம்ம தலைவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட் அதுதான்.
மக்கள் ஆட்சி இருக்கணும்ன்றது விருப்பம் நம்ம ம். எல்லாருக்கும். ம். பாலிடிக்ஸ்னாலே இப்படிதான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மாறி ம். பாலிடிக்ஸ் இப்படியும் இருக்கலாம் ம். அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மக்களுக்கு கொண்டு வந்ததே நம்ம தளபதியோட இந்த ஒரு ம். புரட்சினால தான். அதனாலதான் வந்து நம்மளுக்கும் அந்த ஈடுபாடு வந்தது. ம். ம். நம்ம இவங்களுக்கும் சர்வ் பண்றோம், மக்களுக்கு ஏன் சர்வ் பண்ண முடியாது ம். அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நாங்க உள்ள வந்தது. ஓகே. சோ வந்து அவரோட தான் நீங்க ஈர்க்கப்பட்டீங்க அப்ப பாலிடிக்ஸ்குள்ள அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. எப்படி? ஏன்னா இல்ல உங்களுக்கு நம்மளுக்கு முன்னாடியே பாலிடிக்ஸ் மேல பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல லீடரோ ஒரு நல்ல ஒரு பீப்புள் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஓகே. சார் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆ. இட் ஹஸ் பீன் ஒன்லி டைனாஸ்டி பாலிடிக்ஸ் ஆர் இட் ஹஸ் பீன் கரப்ஷன் சென்டர்ட் பாலிடிக்ஸ். ம். பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பாக்குறது வந்து ஒரு மக்களை நோக்கி மக்கள் சென்ட்ரிக்கா வச்சு ம். ஒரு பாலிடிக்ஸ் இன்னைக்கு தான் நம்ம பாக்குறோம். ம். ம். ஸோ கல நிலவரம் அது தெரியுது நம்மளுக்கு. ம். ம். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் சரி ம். இப்போ நம்ம பண்ணலன்னா இப்போ எப்பவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தனால நம்மளும் சரி இறங்கி பார்த்தோம். சூப்பர் சூப்பர். சோ அதுக்கு முன்னாடி நாம வந்து இங்க இவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா 15 இயர்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற ஆமா, பட்சத்துல ஆமா. வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார் ஆக்சுவலா? அதாவது இது வந்து வீட்டுல நம்ம கூடயே இருக்கணும் ம். அப்படின்ற முதல்ல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க. ம். 2010ல நம்மளும் ஒரு லேண்ட் கிராபிங் இஷ்யூல அஃபெக்ட் ஆகுங்க. ஓ. லேண்ட் கிராபிங்ல வந்து நம்மள வந்து தாக்குறாங்க. ம். நம்மள தாக்குனாலும் பரவாயில்ல, நம்ம அனிமல்ஸை தாக்குறாங்க. ம். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப மனசளவா ரொம்ப பாதிக்கப்பட்டோம். நம்ம ஓகே. ஒரு மாடை வெட்டுற அளவுக்கு இவங்க இவ்வளவு கொடூரமா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சு. ஸோ அன்னைக்கு அந்த வெறி வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு நம்மளுக்கு. அன்னைக்கு அதாவது லேண்ட் கிராபிங் இஷ்யூனால வந்துட்டு இந்த மாடோட ஆமாங்க. உயிரை பறிக்கிற அளவுக்கு அவங்க ஆமா, நீங்க போலன்னா மாடை வெட்டுற மாதிரி உங்களையும் வெட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளுக்கு வந்து மாடு தான் முக்கியன்ற போது அன்னைக்கு அந்த டைம்ல வந்து நம்ம அதை சேவ் பண்ணணுன்ற மட்டும்தான் பார்த்தோம். 20 மாடு இருந்துச்சுங்க அன்னைக்கு. நம்மளால 2 மாடு தான் சேவ் பண்ண முடிஞ்சது. ஓ, ஸோ அதுல 18 மாடையும் இழந்துட்டோம் நம்ம. அந்த 2 மாடுல இருந்து சிலது டெவலப் ஆனது. அப்புறம் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல குஜராத்துக்கு போயிட்டு ஆந்திரா, ஓங்கோல், பஞ்சாப்ல இருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து எடுத்துன்னு வந்து இது ஒரு பேஷன் பிளஸ் ஒரு வெறின்னு வச்சுக்கோங்க. லேண்ட் கிராபிங் இஷ்யூ நீங்க சொல்றப்ப அதாவது வந்து நில அபகரிப்பு அந்த முறைகேடு அந்த பிரச்சனையில நீங்க மாட்டி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப ஆமா. இந்த பிரச்சனையின் காரணமாக நீங்க பாலிடிக்ஸ் வரணும்னு நினைச்சீங்களா அப்படி கிடையாதுங்க. 2010ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம். ஸோ இந்த பிரச்சனைனால என்ன ஆச்சுன்னா ஒர்க்கை விட்டுட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம வந்து சில விஷயங்கள் பார்க்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு உண்டாச்சு. அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரி ஏன் நம்மளால வந்து நம்ம சொத்தை நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியலையே, இதெல்லாம் ஏன் இந்த நிலைப்பாடு மாறணும்னு அப்போ ஒரு சீடு நம்மளுக்கு இருந்ததுங்க. பட் நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளுக்கே இவ்வளோ பிரச்சனைனா அப்போ அடிப்பட்ட சாதாரண மக்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது ஒரு சீடா இருக்கும்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 15 இயர்ஸா உங்க கூட டிராவல் பண்ற ஃபர்ஸ்ட் மாடு இங்க இருக்குங்களா? அவங்க இருக்கிறாங்களா? இருக்காங்க, அவங்களோட வகையரா இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் அவங்களோட வகையரா தான். ஓகே. இப்போ ஒரு மாடு நீங்க எடுக்கணும் அப்படின்னா எங்க குஜராத் போவீங்களா? எப்படி போவீங்க? ஆமா, இது ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடியே எல்லாமே எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்க போனது இல்லைங்க. அதுக்கப்புறம் இங்கேயே டெவலப் ஆனது. அங்க போயிட்டு ப்ராப்பரா பேப்பர் ப்ராசஸ்லாம் இருக்குது. அங்க போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், டாக்டர் என்ஓசி வாங்கணும். வாங்கிட்டு ஒரு வண்டியில இத்தனை மாடு தான் 8 cows தான் எடுத்துன்னு வர முடியும். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி கொண்டு வந்தது தான் எல்லாமே. ஓகே ஓகே. சோ இப்போ வந்துட்டு என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க சார்? நம்ம நிறைய பார்க்க முடியுது. வேற என்னென்ன வெரைட்டிலாம் இருக்கு? மெயினா வந்து கிர் இருக்குங்க, காங்க்ரேஜ் இருக்குதுங்க. இவங்க வந்து காங்க்ரேஜ்ங்க. இவங்களா? 1 2 காங்க்ரேஜ்ங்க. காங்க்ரேஜ்ங்கிறது எந்த ஸ்டேட்? குஜராத் தான். அதுவும் குஜராத் ஆமா, தான். குஜராத் தான். அது ஓங்கோலுங்க, அது ஆந்திரா. ஓகே. அப்புறம் இந்த குஜராத் மாடு தான் வந்து இந்த படத்துல தான் வந்து ஆமா, பாகுபலி படத்துல அந்த கொம்பு பாக்கும்போது எனக்கு தெரியுது. உள்ள வந்து இந்த குட்ட மாடுங்களா இருக்குங்க, மல்நாடு கிட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா, அது கர்நாடகா பேஸ்ட். அப்புறம் கொஞ்சம் சில கிராஸ் மாடுங்களா இருக்குது, அதெல்லாம் இங்கேயே லோக்கல் நேட்டிவ்ங்க எல்லாம். ஓகே ஓகே. காங்கேயம் கூட இருக்கு. என்னது? காங்கேயம் மாடு. காங்கேயம் இருக்கு. ஆமா, உள்ள போய் பார்க்கலாம். வா, தாராளமா போலாம். சோ இவங்க பேர் மாயா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கீரை நான் கொண்டு வந்தேன் குஜராத்ல இருந்து. எங்களுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கு. நாங்க நிறைய மாடு பார்த்தோம். அப்போ வந்து இந்த ஒரு மாடு மட்டும் அவங்க காட்டவே இல்லை. நின்று கம்முன்னு சைலண்டா இருந்தது. நான் சொன்னேன், இந்த மாடு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. இல்ல சார், அது சனையே பிடிக்காது, ட்ரை பண்ணிட்டோம், பிரெக்னென்ட்டே இல்ல, அது சும்மா கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல பரவாயில்ல கொடுங்க, நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு சடனா பார்த்தோம்னு ஒரு அட்ராக்ஷன் இது மேல, நம்மள வந்து ரொம்ப பாசமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அப்போ வந்து இந்த மாடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மிச்சம் என்னோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டாரு கோபில. அப்போ வந்து 8 மாடுல இந்த ஒரு மாடு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்.
டு மை சர்ப்ரைஸ் வந்தப்புறம் பார்த்தா அது 8 months பிரெக்னென்ட் ஆகுது. Oh my God. ஃபர்ஸ்ட் டைம் Okay, 8 okay, months okay, பிரெக்னென்ட் okay. ஆகுது. ஸோ அது ஒரு டிவைன் காலிங் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தா பிரெக்னென்ட். அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ம், நீங்க பிரெக்னென்ட் இல்லைன்னு சொன்னீங்களே 8 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்கு, ம். சந்தோஷம் அப்படின்னு. அவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. Okay. என்னங்க தெரியலங்க எப்படி ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி. அங்கிலேருந்து இவங்க வந்து நம்ம வந்தாலே இவங்க மூலமா இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர். இப்போ 7வது பாட்டி கண்ணு ஓ, சரி சரி சரி. ஓகே ஓகே. சோ எல்லா கண்ணுமே இருக்காங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க. நம்ம வந்தாலே கூட வந்து நின்பாங்க. யார் வேணா பெட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2010ங்க அந்த டேட்டு கூட மறக்க முடியாது. அந்த இன்சிடென்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்து போவாங்க. அது ரொம்ப பேசினா ரொம்ப இமோஷனல் ஆயிடுவாங்க. ஓகே. சோ ஏன்னா நீங்க நம்ம ஃபைட் பண்ணீங்களா அந்த லேண்டுக்காக? அதாவது ஃபைட் பண்ணி நம்ம மேல அடிக்கும் போது தெரியலங்க. அந்த டைம்ல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம அந்த மாடை காப்பாற்ற போறோம்ன்றத பார்த்துட்டு அவங்க ஒரு கத்தி எடுத்து மாடை இந்த கயித்துல வெட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட எனர்ஜி மொத்தம் அப்படியே சுத்தமா போயிடுச்சு. நம்மளே இறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்போ பேக் ஆனவங்க தான் நாங்க. அப்போ முடிவு பண்ணோம், சரி இவங்க கிட்ட இப்படி பேசிலாம் நம்ம பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு இன்னும் ஒரு வெறித்தனம் வந்து என்னத்தை கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து ஒரு சில புரிந்ததெல்லாம் வந்து மாறிடுச்சு அப்படியே கம்ப்ளீட்டா. ஸோ அதுல இருந்து நம்ம வேற மாதிரி வேண்டாம், இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் இந்த மாடு வளர்ப்புங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. Definitely not easy. It's not easy. And எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்ப இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கங்கறப்ப இப்ப ஆட்கள் போட்டுருந்துருக்கலாம். சோ இன்ஸ்டல் ரேஸ்ல எப்படி மேனேஜ் நானே இறங்கி வேலை செய்வேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் அது கூட சொல்றேன். இங்க நான் இருக்கும்போது ஷார்ட்ஸ் ஒரு சார் மாதிரி தான் ஷார்ட்ஸும் ஒரு அழுக்கு டிஷர்ட் போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து நம்ம ஆர்டிகல் பார்த்துட்டு படிச்சுட்டு வந்தாருங்க. வந்து தம்பி ஓனர் இருந்தா கூப்பிடுப்பா அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கை காலெல்லாம் கழிட்டு வந்து உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு. இல்லப்பா தம்பி ஓனரை கூப்பிடுப்பா அப்படின்னு. இல்ல நான் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் ஷாக் ஆயிட்டாரு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இறங்கி வேலை செய்யலன்னா இதுங்களை பாத்துக்க முடியாது. சோ நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ண அவங்க பண்றாங்களா இல்லையோ நம்ம பண்ணிதான் ஆகணும். சோ அந்த ஒரு I can understand. உமா கோச்சிக்கோ எப்படி பேர்லாம் வைக்கிறீங்க? உமா, மீனா. சில இதெல்லாம் நான் கேட்பேன். சில இதெல்லாம் பசங்க சொல்லுவாங்க. அவங்க கிளாஸ்ல படிக்கிற பசங்க பேர்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 8.5. ஓகே. அண்ணால இவ்வளவு growth இருக்கும் வெயிட்ஸ்ல. இதுதான் மேக்ஸिमम. அது ஒரு breed selection பொறுத்து இருக்கு. சில breedsலாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். சில breedsலாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். சென்னைக்குள்ள மாடு வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக போனோம். சில பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸா தெரியும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஷியமா. 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 SKSHEMA. ஓ, ஷியமா. ஷியமா. ஓகே. பிரீத்தி. பிரீத்தி. இதெல்லாம் நம்ம கிட்டே பிறந்து வளர்ந்ததுங்க. இவங்க என்ன வெரைட்டி? காங்கரேஜ். அவங்க வஜ்ராவோட டாட்டர். பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல தண்ணி வராது. எமோஷனல். ஆமா, வந்துட்டோம்ல அந்த ஒரு இது கோச்சிக்கும் பயங்கரமா பயங்கரமா. சரிடா இத பாத்து ஜெனரலா பேண்ட் போட்டு வரவங்க எல்லாம் டாக்டர்ன்றது அது ஒரு எஸ்டாப்லிஷ்மென்ட். ஓகே. சோ அதனால கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. மாடுகளை பராமரிக்கிற இடத்துல நம்ம இறங்கி வேலை செஞ்சாதான் வந்துட்டு அது கரெக்டா நடக்கும் அப்படின்னு. ஓகே, ஃபைன். ஸோ அங்கங்கிறப்ப இப்போ களத்துலேயே நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி இந்த பாலிடிக்ஸ் உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு விஷயமே நம்மளோட டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லாமல் அந்த விஷயம் ஒரு நல்லபடியான ஒரு ஷேப்புக்கு வராது. எப்படி நம்ம பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம இறங்கி செய்கிறோமோ இதுவும் அப்படிதான். களத்தில் வந்து நம்ம இறங்காமல் எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லாமல் அந்த பயனை வந்து நம்ம போய் சேர்க்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது தளபதிக்கு வந்து மக்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு விஷயத்துக்காக அவரை இறங்கி செய்கிறாரு. அவருக்கும் தெரியுது இறங்கி செஞ்சாதான் நம்மளால வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்ன்றது. அந்த ஒரு கனெக்டுக்காக தான். ஏன்னா பீப்புள் சென்ட்ரிக் பாலிடிக்ஸை வந்து அவர் கையில் எடுத்து பண்றாரு இன்னைக்கு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல இறங்கலைன்னா நம்மளால வந்து பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்மளும் அவர் கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வேற, அப்புறமா இறங்கி வேற பிஸ்னஸ் பண்றதுங்கிறது வேற. ஸோ அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர அளவுக்கு வந்துட்டு நமக்கு வரதுக்கு தைரியம் வேணும். ஸோ ஃபேமிலியில இருந்து சப்போர்ட் வேணும், எல்லாமே வேணும். ஸோ அது எந்த பாயிண்ட்ல டிசைட் பண்ணீங்க? அதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது? கண்டிப்பா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் யோசித்தாங்க இது நமக்கு தேவையா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய வெளியூருக்குலாம் போகிறோம், பார்க்குறோம், செய்கிறோம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்.
என்னைக்கு தான் வந்து தி அதர் சைட் ஆஃப் இஷ்யூஸை வந்து நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் போது அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது? குறை சொல்லிட்டே இருக்கலாம். அந்த குறையை வந்து சரி பண்ணுறதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இறங்கி செஞ்சாதான் முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி தளபதியோட கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷனுக்கு அலைன் ஆயிடுச்சு. அவர் சொன்னது பீப்புள் சென்ட்ரிக், மக்களுக்காக மட்டுமே அப்படின்ற போது இதை தான் நம்ம இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம பார்த்த பாலிடிக்ஸ் வந்து இது டைனாஸ்டி பாலிடிக்ஸ், கரப்ஷன் சென்டர்ட் பாலிடிக்ஸாக தான் இருந்தது. இவர் வந்து வந்த உடனே அந்த மக்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ், ஒரு அடிப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் அந்த வழி எப்படி இருக்குன்றது. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெண்மணிகள், நார்மலாக அரசியல் பேசாதவங்க எல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ராக்ஷனுக்காக தான் நம்மளும் வந்து உள்ள வந்து இன்னைக்கு நம்ம செய்யலைன்னா என்னைக்குமே நம்ம செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக தான் நம்மளும் வந்து. This is the right time நீங்க நினைச்சீங்க? ஆமா, this is the right time. சோ ஃபர்ஸ்ட் எப்ப பாத்தீங்க விஜய் அவர்களை நேர்ல? நம்ம மெம்பர் 2025 ஆனாலும் செங்கோட்டையன் சார் வந்து இணைஞ்சாரு நவம்பர் 27, 2025. அப்பதான் முதல் வாய்ப்பு கிடைச்சது தளபதியை பார்க்கறதுக்கு. அப்பதான் டைரக்டா பேசினேன். சோ அப்பதான் டைரக்டா நீங்க பேசுனீங்க. ஆமா. அந்த கேண்டிடேட்டா நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கும். அந்த இன்டர்வியூல எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சு? கண்டிப்பா. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் நடந்ததுங்க. அது ஜென்ரலாக எல்லாரும் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க கேண்டிடேட்டா, உங்கள் கான்ஸ்டிடியூன்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா when they selecting a candidate, it is all about the கான்ஸ்டிடியூன்சி ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம பார்க்குறோம். தி அதர் மேக்ரோ வந்து நம்ம பார்க்க போகிறோம், மைக்ரோ சுச்சுவேஷன் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ எவ்ரி திங் வாஸ் ஆல் கான்ஸ்டிடியூன்சி பேஸ்டாக தான் எல்லாமே இருந்ததுங்க. ஃபைனல் ரவுண்டில் தளபதியை பார்க்கும்போது தான் இட் வாஸ் ஐ ஓப்பனர் ஃபார் மை செல்ஃப். 1-to-1 உட்காடுறோம் அந்த மனுஷன் கூட, பிரைவேட் டாக்கு. ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் மட்டும். ஆமா, விஜய் அவர்கள் மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு, உட்காருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயா நம்ம கிட்ட வந்து ஒரு அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஆல் காட்ஸ் லெட் டவுன். அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், மக்கள் நம்மளை ரொம்ப நம்பி இருக்காங்க, அவங்கள நம்பலாம் இல்லை அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம், என்னன்னா இப்படி கேட்டீங்களே, ஆனா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியும் அந்த டைம்ல. ஆனா கண்டிப்பா செய்யலாம்ண்ணா, அதை பத்தி எந்த ஒரு செகண்ட் தாட்ஸே வேணாம்ண்ணா. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், நீங்களும் விட்டு வந்திருக்கீங்க, நானும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மக்களோட வழியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும், செய்யலாம்ல அப்படின்னாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக செய்கிறோம், நம்ம நடக்கணும், நம்ம மக்களாட்சி கண்டிப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த விஷயம் சொல்லிட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க, செஞ்சாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் என்னால் உள்ள எடுத்துகிட்டே போக முடியல. அந்த மனுஷன் சொன்னது தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏன் இவ்வளோ வந்து யோசிக்கிறாரு டீப்பா, இது நம்ம மக்களுக்கு வந்து அது நல்லாவே புரிஞ்சிருக்கு. பட் உண்மையிலே வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அது நம்மளால முடியும். டேரக்டா போய் டோர் டு டோர் நம்ம பேசும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து நான் வந்து லேடிஸ் கிட்ட தான் கூப்பிட்டு சொன்னேன், தளபதி உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு, அவர் உங்களை மலை போல நம்பியிருக்காரு. இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணாரு, மலை மாதிரி நம்பி இருக்கணும், அவங்களும் நம்ம மலை மாதிரி நம்பி இருக்காங்க, இதை என்னைக்குமே நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ பீப்புள் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு கடமை நம்மளுக்கு இருக்கு. ஸோ அது என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாதுன்ற ஒரு கண்டிப்பான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வர ஆரம்பிச்சிங்க. ஐடிஎம்கே ஆட்சி இருந்த போதிலும் இங்கே வந்துட்டு திரு மோகன் அவர்கள் வந்துட்டு எம்எல்ஏவா வின் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்ததான் சிற்றரசர்கள் நிற்கிறாரு. நிறைய விஷயங்கள் ஆனகருக்கு பண்ணதா அவங்க கிளைம் பண்றாங்க, அதை பார்க்க முடியுது நம்மளால. அண்டு சென்னையே வந்து டிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது, அது நிதர்சனமும் கூட. இது உங்களுக்கு எளிதா இருக்குமா, இல்ல எப்படி இருக்கு களம்? we have to accept the facts. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இத்தனை வருஷமா இவங்க மாறி இருந்தது தான். அரசியல் இப்படிதான் இருக்கணும்ன்ற நிலைப்பாடை மாற்றி மக்களால் கூட அரசியல் செய்ய முடியும்ன்றது தளபதி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாற்றத்துக்காக தான் நம்மளும் பாடுபடணும். சரி, டிஎம்கேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பட் த டெலிவரிஸ் ஆர் வெரி ஸ்லோ, போய் சேர மாட்டாங்க மக்களுக்கு. ஏடிஎம்கேக்கு ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்கலாம், அவங்க பின்னாடி ஒரு இயக்கமே இருக்கலாம், பட் அவங்களும் டெலிவர் பண்ணதா தெரியல. அப்படி டெலிவர் பண்ணியிருந்தா நம்ம ஃபீல்டில் பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப வேணாம், 20 years பேக் எடுத்துக்கோங்க, 2000 கணக்கெடுங்க, இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தண்ணி சரியா இல்லை, ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் போடுறேன்னு சொல்லிட்டு அதில் சூவேஜும் கலந்து விட்டாங்க, வாட்டர் பைப் லைன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. எங்கள் வீட்லேயே வந்து இது கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ பேசிக் இஷ்யூஸே அட்ரஸ் பண்ணாமல் நாங்கள் அண்ணா நகரை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் பார்ப்பேன். டிஎம்கே வந்து தேர்தல்னா அவங்களை கையிலேயே குடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி வந்துட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? மக்கள் பவரை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களோட சக்தியை வந்து இனிமேல் தான் பார்க்க போறாங்க. மக்கள் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த சக்தியால வந்து அதை அவங்க கிளைம் பண்றாங்களே, நிறைய விஷயங்கள் வந்து போய் சேர்ந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை போய் சேர்ந்திருக்கு, பெண்களுக்கான அந்த உயர்கல்விக்கான வந்து தொகை போய் சேர்ந்திருக்கு, ஆண்களுக்கும் உயர்கல்வி படிக்கிற ஆண்களுக்கும் வந்துட்டு ஒரு தொகை கொடுக்குறாங்க, காலை உணவு திட்டம் அப்படின்னு தன்னோட திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு.
அது மட்டும் இல்லாம தாங்கள் அடுத்த தடவை வெற்றி பெற்றால் மீண்டும் வந்து 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருக்காங்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து ஓட்டளிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற வாக்குறுதிகள்லாம் தளபதி இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டாருன்னு அப்புறமா லாஸ்ட் இந்த இயர் தான் வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 4 வருஷமா கொடுத்துருக்காங்களாம் பாத்தீங்கன்னா கிடையாது. யாருக்கும் போய் அது உண்மையா சேரல. அது நிலவரத்திலே தெரியுது, கலா நிலவரத்திலே தெரியுது. நம்ம போய் கேட்கும் போதும் தெரியுது, இப்பதாங்க கொடுக்குறாங்க, இந்த வருஷம் தாங்க கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்ற வாக்குறுதியில நம்ம வந்து ஆன் ஃபேஸ் வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து இப்போ தளபதியோட ஐடியா என்னன்னா மக்களோட சோஷியோ எக்கனாமிக் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மக்களால் வந்து அவங்களால செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கணும். நம்ம கொடுக்கறத வந்து ஊக்கத்தொகை தான், அதை மீறி தே ஷுட் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் லெக்ஸ். அப்போதான் வந்து ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம பெருமையாக சொல்லிக்கிற தமிழ்நாடு வந்து எக்கனாமிக்கலி அவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கும்ட்டு. பட் ஏன் இன்னும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? ஒரு அடிப்படை வசதிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? கரண்ட் பில்ல இருந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து எல்லாமே ஏற்றிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு அப்படி வாங்குறது என்ன யூஸ் இருக்கு? பட் இப்போ விஜய் அவர்கள் வந்து இங்கே சென்னையில் முக்கியமாக வந்து வில்லிவாக்கம், டி நகர், அண்ணா நகருக்குலாம் வரதா இருந்தது. அவரால் வெளியிலேயே வர முடியல. மக்களை வந்து சந்திக்காம அவர் வந்து ஓட்டு கேட்காம எப்படி வந்து மக்கள் வந்து கன்வெர்ட் ஆவாங்க? அவர் வெளியில வந்துடணும்ல, வெளியில வந்தா தானே வந்துட்டு வந்து வாக்கு சேகரிச்சா மட்டும்தானே வெற்றிக்கான அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். அவர் வரவே இல்லையே அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கிற நம்ம மீடியா ஏஜ்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும் தளபதி எவ்வளவு தூரம் விரும்புறாரு மக்களை வந்து பாக்குறதுக்காகன்ட்டு. ஏன்னா மக்களும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் நம்ம இன்னைக்கு எடுத்தோம்னா இவர் பேர் சொன்னா ஒரு பயம்தான் வரும். ஆனா தளபதி பேர் சொன்னா ஒரு அன்பு, ஒரு பாசம் இருக்கு. அவரை பார்க்கறதுக்கான மக்கள் விரும்புறாங்க, தளபதியும் அதை தான் விரும்புறாரு. பட் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது அவரால் மட்டும் வந்து வெளியே வந்து பார்க்கறதுன்றது ஒரு ரொம்ப கடினமான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அந்த நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. நம்ம பெர்மிஷன் கேட்குறோம், பட் அவங்க தரமாட்டேன்றாங்க. கொடுக்குற பெர்மிஷன் 1 hour கொடுக்குறாங்க. 1 hourல வந்து என்ன பார்க்க முடியும்? இன்னைக்கு ஏடிஎம்கேல எடப்பாடி சார் வராது, அவங்களுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறாங்க? அவங்க வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகாதா? இன்னைக்கு வராது. அவங்க வந்து டிராஃபிக் ஜாம் ஆகாதா? அவங்க வந்து பீப்புள் சேஃப்டி அஃபெக்ட் ஆகாதா? அவங்க வந்து மக்களுக்கு இடைஞ்சல் இருக்காதா? எல்லா தலைவரும் வரும்போது அந்த இடைஞ்சல் இருக்க தான் செய்யும். அதை மீறி ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் போலீஸோட வேலை. கொடுக்க முடியாதுன்னு சொல்றது வந்து எந்த வித்தியா நியாயம்னு எனக்கு தெரியல. அவரும் நினைக்கணும்ல வெளியில வரணும் அப்படின்னு. அவர் கண்டிப்பா நினைக்கிறாரு. நம்ம கிட்ட வந்து பர்சனலா பேசும்போது மக்களை இன்னும் அதிகமா சந்திக்கணும்ட்டு அவர் விரும்புறாரு. நம்ம கிட்டே சொல்றாரு, என்னை ஏன் வந்து இப்படியே வச்சிருக்கீங்க, நான் போய் சந்திக்கணும் மக்களை அப்படின்னு அவர் ரொம்ப டீப்பா விரும்புறாரு. ஏன்னா அவர் கனெக்டே அதுதான் அவருக்கு. ஸோ அதை வந்து தடுக்கும் போது அவருக்கும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? அவரே சொல்றாரு. நம்ம மக்களை பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் இங்க மக்களை போய் சந்திங்க. அவரால் வரைக்கும் எங்களை சொல்றாரு, டெய்லி மக்களை சந்திங்க, என்னோட ஆதங்கத்தை சொல்லுங்க, என்னோட விஷயத்தை சொல்லுங்க உங்ககிட்ட அப்படின்னு வந்து தளபதியே சொல்றாரு. அவரே சொல்றாரு. ஓகே. அண்ட் வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு தொண்டர்கள் மத்தியில பயங்கர ஆரவாரமான வரவேற்பு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. பாண்டிச்சேரியில அவர் போகும்போது எப்படி ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவுமே அவருக்கு வந்துட்டு அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் வந்துட்டு யார் வேணா பார்க்கல, நீங்க வந்து அதை நெகட்டிவ் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த டைம்ல நீங்க வந்து கூகுள் மேப்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்ல எவ்வளோ சோக் பிளாக் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா டிராஃபிக் வந்து தளபதி வந்து மக்களை பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் வராங்க. சும்மா வர கூட்டம் கிடையாது. அதெல்லாம் மக்கள் வந்து தளபதி அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதை மீறி இவர் நம்மளுக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில வந்து பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு மாற்றம்க்கான ஒரு சிக்னல். ஆமா, எங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா அவரோட ஃபேன்ஸை வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்றாரு, அவங்க மேல யாராவது கை வச்சு எப்படி ட்ரீட் பண்றாருங்க. நம்ம எல்லாருமே வைரலா ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு பெரியவரை வந்து தள்ளும் போது அவருக்கு அவ்வளோ ஒரு கோவ உணர்ச்சி வருது. அதுதான் அவர் உண்மையான அவர் சுபாவம் கூட. அவர் மக்கள் மேல யார் கை வச்சாலும் அவர் வந்து பொறுத்துக்கவே மாட்டார். சும்மா டைலாக்காக சொல்றது கிடையாது. நம்மளே நேர்ல பாக்குறோம். நானே நேர்ல ஒரு இன்சிடென்ட் பார்த்துருக்கேன். ஒரு ஈவெண்ட்ல வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பவுன்சர் வந்து அவங்க டியூட்டி அவங்க பாக்குறாங்க. பை மிஸ்டேக் அவர் கையை பிடிக்கிறார், தொண்டரோட கையை பிடிக்கிறார். அவர் வழியில வந்து லைட்டா அப்படின்றாரு. ஒரு பார்வை தான், தளபதியோட பார்வை அந்த பவுன்சரை பார்க்கும்போது அந்த கோவத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டில் ஆயிட்டாங்க. அவர் ஏன் அப்படி நீ பண்ணன்றது வந்து கண்ணிலேயே கன்வே பண்றாரு. ஸோ அந்த ஒரு பாசம் வந்து சும்மாலாம் வராதுங்க. அந்த மாதிரி மக்கள் மேல அந்த மாதிரி உண்மையான பாசம் வந்து இன்னைக்கு எந்த தலைவர்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து ஒரு வெப்சைட்டை வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்தேன். நீங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது எதுக்காக கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியும். நம்ம ஒரு வெப்சைட் tvk.ananagar.com நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். we are the only candidates to do அந்த மாதிரி ஒரு வெப்சைட். அது என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கு. அண்ணா நகருக்காக இன்னும் ஒரு விஷன் கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்கோம். எப்படி வந்து இஷ்யூஸை வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான சொல்யூஷன் ட்ராக்கர், எவ்ரிதிங் இஸ் AI டேட்டா மேப்.
ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா நம்ம டேட்டா ட்ரிவனாக இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம வந்து சொல்லலாம் இன்னைக்கு இங்கே ரோட்ல ப்ராப்ளம் இருக்குது, தண்ணி வரல, பட் எல்லாமே அதை ட்ராக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் வேணும். அதை அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம வந்து தலைவர் ஒரு கேள்வி கேட்குறோம்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அவரை போய் கேள்வி கேட்குறோம், பண்ணுறேன்பான்னு பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது எல்லாமே இந்த சிஸ்டம் மூலியமாக கொண்டு வரணும். ட்ரேசபிலிட்டி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நம்ம பண்ணுமா இல்லையான்றது ட்ராக் பண்ணணும், பப்ளிக் ட்ராக் பண்ணலாம் அதை. ஸோ அதுக்காக தான் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மாடல் வெப்சைட் தான். நம்ம பவருக்கு வந்தால் அந்த வெப்சைட் மூலியமாக இன்னெல்லாம் பண்ண முடியும். ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். மக்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோடில் நடக்கிறீங்க, அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. See, flooding is not a natural problem. It is a planning problem. ஸோ நம்ம அதை வந்து டேட்டா சயின்டிஃபிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த ரோட்ஸ் லோவாக இருக்குது, எங்கெல்லாம் பிளாக்கேஜஸ் இருக்குது, ட்ரெயின் பாட்டில் நெக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஜியோ டேக் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு பண்ணால் இந்த 5 வருஷத்தில் நல்லாவே பண்ணியிருக்கலாம். இட் இஸ் நாட் மெடிக்கல் மிராக்கலோ ஒரு பெரிய சயின்ஸோலாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். அதை ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டில் நடக்கிறீங்க, ஒரு பேவ்மெண்ட் இருக்குது, பேவ்மெண்ட்டில் வந்து ஒரு பிளாக் இல்லை, பள்ளமாக இருக்குது, இட்ஸ் அ டார்க் ஸ்பாட், அது பெடஸ்ட்ரியனுக்கு ரிஸ்க். அது ஆல் யூ காட் டு டூ இஸ் அந்த பிக்சர் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜியோ டேக் பண்ணிடும் எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்ட்டு. நீங்கள் ஏரியா எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்ல. அந்த பேமெண்ட்டுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஃபோட்டோ போயிடும். we will give 2 to 7 days to address it. ஸோ இதுதான் எங்கள் பிளான். இந்த மாதிரி வந்து பேசிக் கம்யூனிட்டிஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது அண்ணா நகரில், இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? இல்லீகல் பார்க்கிங் எக்கச்சக்கமாக இருக்குது, இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறோம்? ஏன்னா அண்ணா நகர் மக்கள் பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ அவங்களோட அம்யூனிட்டிஸ் வந்து மீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். தொடர்ந்து 2 முறை வந்துட்டு டிஎம்கே தான் இங்க ஜெயிச்சிருக்குன்னு பார்க்க முடியுது. இட் ஷோஸ் அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா? சோ அப்ப நீங்க சொல்ற இஷ்யூஸ்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல? அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு களத்துல வந்து சில விஷயங்கள்லாம் ஸ்டில் ஓப்பன். இன்னைக்கும் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இன்னைக்கும் வந்து டிராஃபிக் அன்கண்ட்ரோல்டா இருக்கு, ரோட் சரியில்லை. எந்த ஊர்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோடு போட்டாங்கன்னா ஒரு 15-20 இயர்ஸ்க்காவது ரோடு தாங்கணும். நம்ம ஊர்ல மட்டும்தான் ரோடு வருஷம் வருஷம் போடுறாங்க. எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. நம்ம நிறைய ஊருக்கு போயிட்டு வரோம், எங்கேயுமே பார்க்க முடியாது ரோட்ஸ் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குன்றது. அண்ணா நகர்ன்றது சொல்கிறோம் தவிர, ஏன்னா மக்கள் வந்து எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, கரப்ஷன் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தான் சிஸ்டம், அரசியல்னா இப்படி தான் இருக்கும், நம்ம கேட்க தான் முடியும், இவங்க இவ்வளோ தான் பண்ணுவாங்க. அந்த அந்த மாற்றம் நடக்கணும். ஸோ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் இதெல்லாம் மாறும். நிச்சயமா நிச்சயமா. சோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அட்ரஸ் பண்றது தான் உங்களோட முதல் குறிக்கோளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கான வெப்சைட் தான் அது. ஆமா, பேசிக் 8 பில்லர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ட்ராக்கிங் சிஸ்டம் அதில் கொண்டு வந்திருக்கோம். இந்த பேசிக் கம்யூனிட்டிஸை வந்து அட்ரஸ் பண்ணிட்ட அப்புறமா உமன் எம்ப்ளாய்மெண்ட், யூத் எம்ப்ளாய்மெண்ட், ட்ரக் அப்யூஸ் அபாலிஷ் பண்ணுறது, அண்ட் சில்ட்ரன் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு வந்து போதைப் பொருட்கள் வந்து பசங்க யூஸ் பண்ணுறது போய் பசங்க வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெரி டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். இதை மாற்றணும், இதை கண்டிப்பாக பேன் பண்ணுவது நம்ம. ஸோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காக தான் ரிப்போர்ட்டிங் டூல் கூட நம்ம அதை கொண்டு வந்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்துட்டு விஜய் சார் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண வரல. இன்னும் சொல்ல போனால் முக்கியமான சென்னையில் முக்கியமான 3 பகுதிகளுக்கு இன்னும் ஒரு பிரச்சாரத்துக்கு வர முடியாத ஒரு வாய்ப்பா இருக்கு. மறுபடியும் வருவாரா? எப்போ வருவாரு? கண்டிப்பாக வருவாரு. உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறதே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே சேலஞ்ச் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பார்ட்டி ஆஃபீஸ் போகிறதுக்கும் நம்ம சொந்த இடத்துல போகிறதுக்குமே சேலஞ்ச் தான். அவங்க இல்லாத ரூல் புக்கில் இல்லாத ரூல்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி இருக்கிற ரூல் அப்படி இருக்கிற ரூல், இன்னைக்கு நம்ம வந்து எல்லா ரூல் புக்கை படிச்சதுனால அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. எல்லாமே டிலே டாக்டிக்ஸ் தான். நம்மளுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 டேஸில் கொடுக்கறது 4 டேஸ் ஆக்குறது. ஸோ நம்ம பிளான் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்னிங் நம்ம கேம்பெயின் பண்ண வேண்டியது இருக்கு, பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா கொடுக்கல, நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்ததுனால பெர்மிஷன் கொடுக்கல. வெயிட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல நம்ம கேட்ட அப்புறம் சொல்றாங்க. அதே மாதிரி நேற்று நடந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours தான் கொடுத்தாங்க. 4 to 10 கேட்டிருந்தோம். நம்ம கேட்குறோம், சார் என்ன அப்டேட் இருக்கா, என்ஓசி கொடுத்துட்டீங்களா, அப்டேட் இருக்கா? முதலே சொல்லியிருந்தா நம்ம ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் அப்ளை பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் வச்சுட்டு 8 to 10 தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம போகிறதுக்கு தான் விருப்பம் இருக்க தவிர இவங்க கொடுத்தா தான் நம்மளால போக முடியும். அதுவும் நம்மள தான் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. பேசிக் டோர் டு டோர்க்கே எங்களுக்கு ப்ராப்ளமாக தான் இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் விஜய் சார். எங்களுக்கே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது விஜய் சாருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்நேரம் அண்ணா நகர் வந்து 2 times நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆச்சு. கொடுத்து இல்லைன்ட்டாங்க. 1 hourல போங்கன்னா எப்படி போக முடியும்? வெளிவாக்கிலேருந்து அண்ணா நகர் வந்து டி நகர் போனால் எப்படி போக முடியும்? நீங்கள் நார்மல் வண்டி எடுத்துகிட்டு போய் பாருங்க, போக முடியுங்களா? வெளிவாக்கிலேருந்து டி நகர் போகிறது 1 hourல நீங்கள் போயிட முடியுமா? நார்மல் டிராஃபிக்கில் அவர் பிரச்சாரம் பண்ண வரும்போது எப்படி பண்ண முடியும்? இது வந்து பேசிக் சென்ஸ் வேணும் கொடுக்குறவங்களுக்கும், அந்த ஒரு அப்ரூவல். இதெல்லாம் வந்து ஒரு அழுத்தம். இந்த அழுத்தம்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவுட் பஸ் வரதான் செய்யும். ஓகே, ஸோ உங்களோட விஷன், ஐ மீன் இதெல்லாம் கோல்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு. வாட் இஸ் யுவர் விஷன்?
அண்ணா நகருக்கு நீங்க எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் மைண்ட்ல வந்து வச்சிருப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஏரியா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஸோ நீங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிற்கும் போது உங்களுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு கைக்கு வரும். அப்போ என்ன விஷயங்களை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணதே வந்து சயின்டிஃபிக்லி as well as டேட்டா பேக்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதாவது நம்ம இந்த விஷயம் சொல்றோம்னா இதுக்கு ஒரு டேட்டா பேக்கிங் இருக்கணும். சும்மா வந்து நானும் சொல்லிட்டேன் இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. சயின்டிஃபிக்காக அதை பேக் பண்ணணும், டேட்டா வைஸ் அந்த மாதிரி வந்து பேக்கிங் கொடுக்கணும். அண்ட் இட் ஷுட் பி ஒரு ஸ்மார்ட் கான்ஸ்டிடியூன்ஸாக கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கணும். ஸ்மார்ட் கான்ஸ்டிடியூன்ஸில் பீப்புள் ஆல்சோ இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க, யாருமே ஆப் யூஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. ஸோ எல்லாரும் மக்கள் கிட்ட வந்து அந்த ஆப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா தே வில் மேக் ஷுர் தட் அண்ணா நகர் இஸ் டெவலப். அவங்க கையில் பவர், வி ஆர் கிவிங் த பவர் டு த பீப்புள். யூ ரேஸ் த கன்சர்ன்ஸ். நீங்கள் வந்து அந்த இஷ்யூஸை ரேஸ் பண்ணுங்க, கன்சர்ன்ஸை வந்து நீங்கள் ரேஸ் பண்ணுங்க, நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க, கேள்வி நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் வேலை நடக்கும்ன்ற அப்படின்றது பொறுப்போ நம்ம மக்கள்கிட்டயே திருப்பி கொடுக்குறோம். நம்ம அதுதான் நம்மளோட பேசிக் ஐடியா. ஸ்மார்ட் கான்ஸ்டிடியூன்சி பேக் பை டேட்டா. ஓகே, அதுதான் நம்மளோட ஐடியா. நைஸ். இப்போ போன தடவை இருந்த அந்த மோகன் அவர்கள் வந்து இப்போ இல்லை, இப்போ வந்து சிற்றரசன் அவர்கள் அப்படிங்கிறவர் தான் திமுக சார்பாக போட்டியிட போறாரு. எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேண்டிடேட்டை மாற்றிருக்கிறாங்க. அண்ணா நகர்னாலே திரு மோகன் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ கேண்டிடேட்டை மாற்றிருக்கிறாங்க, சிற்றரசு அவர்கள் வந்திருக்கிறாங்க. பட் சிற்றரசஸ் அவர் வந்து இந்த ஏரியா கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ சேலஞ்சாக இருக்க போகுது டிவி கேட்க? இப்போ யார் வேணா எங்கே வேணா வந்து நிற்கலான்ற ஒரு சட்டம் இருக்குது நமக்கு. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லோக்கல் பர்சன் இங்கே இருக்கிறோம், மக்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. சிட்ரஸ்ன்றவர் வெளியே இருந்து வர்றாரு, கோகுலேந்திராவும் இந்த லோக்கல் தொகுதி கிடையாது அவங்களுக்கும். பட் இதையும் மீறி வந்து மக்கள் வந்து ஒரு லோக்கலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த வழி தெரியும். நம்ம இங்கே பிறந்து வளர்ந்துருக்கோம், நம்ம கான்ஸ்டிட்யூன்சி இன்னும் ஏன்டா இப்படி இருக்குன்ற ஒரு வழி நம்மளுக்கு தெரியும். யூத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ணா நகர்னு பெருமையாக சொல்கிறாங்கல்ல, 10 வருஷமா இவங்க இருந்திருக்காங்கல்ல. உமன் சேஃப்டி இருக்கா? ஒரு பார்க்கில் நிம்மதியாக நடக்க முடியுதா? ஏர்லி மார்னிங்லையோ இல்லை லேட் ஈவினிங்ஸ்லோ நடக்க முடியாது. இன்னைக்கு நம்ம போய் கேட்டோன்னா அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். இது இவங்களால வந்து எல்லாம் சரியெல்லாம் பண்ண முடியாது. இது வந்து மக்களால் ஆட்சியால் மட்டும்தான் முடியும், அதிகாரத்தால முடியாது. எல்லா கேண்டிடேட்ஸும் போறாங்க, பார்க்க முடியுது. எல்லாத்துக்குமே மக்கள் இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. பட் நீங்க போறப்போ உங்களுக்கு தான் தெரியும். நாங்க வீடியோ பாக்குறப்ப வந்துட்டு எல்லா பீப்புளுக்கும் வந்துட்டு எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்துட்டு ரிசீவிங் இருக்குங்கிறத பார்க்க முடியும். பட் உங்களுக்கு எப்படி இருக்கு பர்சனலா பார்க்கும்போது? இன்னைக்கு நம்ம களத்துல போகும்போது ஒரு விஷயம் நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. என்னன்னா நம்ம போய் அப்ரோச் பண்ணும்போது லேடிஸும் சரி, சின்ன பசங்களும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி, அவங்களே வீட்டு விட்டு வெளியே வராங்க, வந்து நம்மளை அட்ரஸ் பண்ணுறாங்க, தைரியமாக கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் வந்து மித்தவங்கள மாதிரி இருக்க மாட்டீங்கன்றத நம்புகிறோம். நம்ம இன்றைக்கி மட்டும் வந்துட்டு போயிடுற மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறோம். நம்ம வந்து அப்போ வந்து அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது நம்ம சொல்கிறோம், இல்லைம்மா நாங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம், எங்களை நீங்கள் கேள்வி கேட்கணும், நீங்கள் வெளியே வந்து கேள்வி கேட்டால் தான் வேலை ஒழுங்காக நடக்கும். நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து கேட்காம இருக்கிறதுனால தான் இவங்களாம் இவ்வளோ தைரியமாக இருக்காங்க. யார் நம்மளை கேட்க போகிறாங்கன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து கேளுங்க சொல்லும்போது அவங்க ரொம்ப உற்சாக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு மாதிரி இருக்க மாட்டோம்னா என்ன, யாரையும் போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு வருவாங்க, அடுத்த வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பார்க்க முடியாது. யாரை கேட்டாலும் போய் பார்க்க முடியாது. அவங்க சுற்றி ஒரு நெட்வொர்க்கே இருக்குது. இவங்களை போய் பார்க்கணும், இவங்களை பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மக்கள் பிரதிநிதினா ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் நம்மளோட சிஸ்டம்லேயே அதான் கொண்டு வந்திருக்கோம். எனி டைம் தே கேன் ஆக்சஸ் மீன்ற மாதிரி. அது போய் பார்க்கும்போது சின்ன பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க விரும்பி வந்து விசில் கொடுங்கண்ணா, கொடி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி துண்டு கொடுங்கண்ணா. எங்களால் அது கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து அப்புறம் அதில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. சின்ன பசங்களை வச்சு இவங்க கேம்பெயின் பண்ணுறாங்கன்னு நம்மளை மீறி அவங்க பண்ணுறாங்க. அவங்க வீட்டிலேருந்தே விசில் எடுத்து வந்து அடித்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. லேடிஸும் அதே தான். ஒரு வீட்டில் போயிருந்தோம், ஒரு எல்டர்லி லேடி கையை பிடிச்சி கதறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்க அநீதி வந்து சொல்லலை என்ன அநீதின்ட்டு, பட் அநீதி வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது, நீங்கள் தான் வரணும், விஜய் தளபதி தம்பி வந்தாதான் நல்லது நடக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்ணீரை விட்டுட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. அவங்க குறைகள் என்னன்ற வந்து அப்புறமா சொல்கிறேன் நான். இப்போ சொன்னால் அது அரசியல் ஆகிடும். பட் எனக்கு நடந்த அநீதி வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுக்கு நீ கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரிலேட் பண்ண முடியுதுங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து போல்டாக பேசுகிறோம். இதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது நம்ம தளபதி. தைரியமாக நிற்கிறோம் நாங்கள் உங்களுக்காக அப்படின்னு சொன்னோம். ஸோ குழந்தைங்களும் இன்க்ளூடடாக வந்து அப்படி உங்களுக்கு ஆதரவு தரது வந்து நல்லாவே தெரிவிக்கிறாங்க. ஒரு குழந்தையோட வீடியோ கூட இருக்கு, அவன் மேலே இருந்து கத்துறான், விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டே போடணும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ சின்ன பசங்களுக்கு தெரியுது சொல்கிறாங்க எல்லாரும், சின்ன பசங்க என்ன தெரியும்ட்டு. குழந்தைகளுக்கு தான் உண்மை பேசுகிறவங்க இல்லைங்களா? குழந்தை உண்மை பேசுகிறவங்க வந்து கிட்ட அவங்க அந்த இன்னசென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எது வந்து சரியில்லை தப்பு இல்லைன்றது. தேர் நாட் ஜஸ்ட் ஸ்மால் கிட்ஸ்,
they'll be very easily be able to identify situations. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் ஒரு படித்த அந்த இயற்கை விவசாயத்தின் மீதும் வந்து அந்த மாடு வளர்ப்பு மீதும் நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் வந்து களத்துல நிற்கும் பொழுது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். ஏன்னா உங்க ப்ரொஃபைல் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து மக்களுக்கு தேவை. எப்படி வாக்களிக்க போறாங்க, எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் போக போக. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.